வணக்கம் சாமி. யூனிட் எக்ஸசைஸ் 7th லெசனில் ஃபர்ஸ்ட் சம் 7 சென்டிமீட்டர் நீளமுள்ள ஒரு உருளை வடிவ மைக்குடுவையின் விட்டம் 5 மில்லிமீட்டர் ஆகும். மை முழுமையாக உள்ள உருளையை கொண்டு சராசரியாக 330 வார்த்தைகள் எழுதலாம். ஒரு லிட்டரில் 5இல் ஒரு பங்கு மை ஒரு பாட்டிலில் உள்ளது எனில் அதனை பயன்படுத்தி எத்தனை வார்த்தைகள் எழுதலாம் கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் என்னென்னா யூனிட்ஸ்லாம் ஒரே அளவாக கொடுத்துருக்காங்க. அலகுகள் கொடுத்துருக்காங்க. இங்கே சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க, இங்கே மில்லிமீட்டர் கொடுத்துருக்காங்க, இங்கே லிட்டர்னு கொடுத்துருக்காங்க. அப்போது நம்ம எதனா ஒரு யூனிட்டாக நம்ம எல்லாத்தையுமே மாற்ற போகிறோம். அப்போ மில்லிமீட்டரை நான் சென்டிமீட்டராக மாற்றிக்கிறேன். அப்போது 1000 சென்டிமீட்டர் கியூப் ஈக்குவல் டு 1 லிட்டர். ஓகே, இந்த இதுவும் தெரிஞ்சிச்சுன்னு சொன்னால் நான் சென்டிமீட்டர் அப்படியே வச்சுன்னா அந்த லிட்டரை நான் சென்டிமீட்டர் கியூபாகவும் மாற்றிக்கிறேன். ஓகேவா? இதெல்லாம் புரியுதா? ஒரே யூனிட்டில் மாற்றணும். இப்போ என்னென்னா ஒரு இங்கு பாட்டில் இருக்குது, அந்த இங்கு பாட்டில் முழுக்க மை இருக்குது. அது எவ்வளோ அளவுன்னா அந்த இங்கு பாட்டிலுடைய நீளம் அப்படிங்கிறது என்னது? இப்போ இங்கு பாட்டில் இதான்னு வச்சுக்கிட்டோம், இதான நீளம், அதாவது உயரம். இந்த உயரம் எவ்வளோன்னா 7 சென்டிமீட்டர். அப்போ 7 சென்டிமீட்டர். ஓகே, சென்டிமீட்டர் அப்படியே வச்சுக்கலாம். இதுதான் யார்? உயரம். அடுத்து விட்டம் கொடுத்துருக்காங்க. இது ஃபுல்லாக எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்க? 5 மில்லிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. இப்போ தீஸ் இம்ப்ளைஸ் விட்டத்தில் பாதி ஆரம். அப்போ ஆரம் ஆர் ஈக்குவல் டு 5/2ன்னு சொல்லலாமா? 5/2 மில்லிமீட்டர். எனக்கு சென்டிமீட்டராக வேணும், அதனால் மில்லிமீட்டரை நான் சென்டிமீட்டராக மாற்றுறேன். மில்லிமீட்டர் அப்படிங்கிறது சின்னது. அந்த சின்னதை சென்டிமீட்டர்ன்றது மில்லிமீட்டரை விட பெருசு. ஒரு ஸ்கேல் எடுத்துக்கிறோம் இல்லையா? அந்த ஸ்கேலில் இங்கே 0 1 2 3 4 5 6 7 8 9 10ன்னு வருது. இது 0ன்னு இருக்கும், அது 5வது கொடுக்க நீட்டிருக்கும். இது 1ன்னு வருது. அப்போ இந்த 10 மில்லிமீட்டர் ஈக்குவல் டு தான் 1 சென்டிமீட்டர். 10 மில்லிமீட்டர் ஈக்குவல் டு 1 சென்டிமீட்டர். அப்போது சின்னதை பெருசாக மாற்றணுன்னா வகுக்கணும். எதால் வகுக்கணும்? 10ஆல் வகுக்கணும். ஏற்கனவே ஒரு வகுத்தில் இருக்குது. அப்போ 5/2 எதால் வகுக்கணும்? 10ஆல் வகுக்கணும். பை 10ன்னு போட்டாலும் இந்த பை ஏற்கனவே இருக்குது, அப்போ இங்கே கூட 10 பெருக்கினா சரியாக போயிடும். ஈக்குவல் டு 5/20 சென்டிமீட்டர். ஓகே, இப்போது இந்த பாட்டில் இருக்கிற மையை வச்சு எத்தனை வார்த்தைகள் எழுத முடியும்னா 330 வார்த்தைகள் எழுத முடியும். அப்போ இதில் எவ்வளோ மை இருக்குதுன்னு கண்டுபிடிக்கணும். அப்போ எவ்வளோ மை இருக்குதுன்னா இந்த பாட்டிலில் உள்ள மையின் கன அளவு கண்டுபிடிக்கணும். ரைட்? அப்போ உருளையினுடைய கன அளவை கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சி வச்சுட்டு 1 லிட்டரில் அதே மாதிரி வேறு ஒரு இதுவில் இருக்குன்னு வச்சுக்கோங்க. 1 லிட்டரில் 5 பங்கு மை தான் இருக்குது அப்படின்னா, 1 லிட்டரில் 5இல் ஒரு பங்கு மை தான் இருக்குது அப்படின்னா, இப்போ 1 லிட்டர் அப்படின்னு சொன்னால் 1000 மில்லிகிராமா? மில்லி லிட்டரா? இதெல்லாம் 5இல் ஒரு பங்குனா இதை 5 சமமாக பிரிக்கணும். 5 சமமாக பிரித்தது 2, இங்கே ஒரு 0. அப்போ 200 மில்லி லிட்டர் தான் இருக்குது. அந்த 200 மில்லி லிட்டர் மையில் எத்தனை வார்த்தைகள் எழுத முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஓகேம்மா? சரி சாமி, இப்போ நம்ம கணக்கு போகலாம். ஃபஸ்ட்டு இந்த மையினுடைய கன அளவு, அதாவது பாட்டில் இருக்கக்கூடிய மையினுடைய கன அளவு, அதாவது உருளையினுடைய கன அளவு கண்டுபிடிச்சிடலாம். இது ஒரு உருளை வடிவ மைக்குடுவையின் கன அளவு. உருளையின் கன அளவு யூனிட்ஸ் ஃபஸ்ட்டு 1ஆக வச்சுக்கணும். ஈக்குவல் டு பை இன்ட்டு ஆர் ஸ்கொயர் இன்ட்டு ஹெச் கன அலகுகள் ஈக்குவல் டு பையனுடைய மதிப்பு 22/7 இன்ட்டு ஆர் ஸ்கொயர். ஆரம்னா போட்டிருக்கோம், 10ஆல் வகுத்தோம்னா ஏற்கனவே 5/2. 10ஆல் வகுக்கும்போது இது நீங்கள் ஒன்றும் இல்லை 2.5ன்னு கூட போட்டுடணும். பை இங்கே 10ன்னு போட்டோம்னா புள்ளியாக இருக்கும். அதனால தான் நான் வேணான்னு சொல்லிவிட்டு இதை இப்படியே போட்டுக்கிறேன். ரைட்? பாதியாக ஆக்கணும், பாதியை 10ஆல் வகுக்கணும், அவ்வளோதான். ஏற்கனவே வகுத்தில் இருக்கனால 2 இன்ட்டுன்னு போட்டுக்கிட்டேன். ஆர் ஸ்கொயர்னுடைய மதிப்பு 5/20. ஆர் ஸ்கொயர்னால் அது 2 முறை போடணும். இன்ட்டு 5/20 இன்ட்டு ஹெச்னுடைய மதிப்பு 7. இது சென்டிமீட்டர், இது சென்டிமீட்டர், இது சென்டிமீட்டர். அப்படின்னா சொல்லணும் சென்டிமீட்டர் கியூப் ஆர் கன சென்டிமீட்டர். ஓகேம்மா? கன அலகுகள் வந்து எதில் மாற்றிட்டோம்? சென்டிமீட்டரில் மாற்றிட்டோம். இப்போது நடுவில் பெருக்கல், குறுக்க கேன்சல் பண்ணலாம். ஒரு முறை வந்துடுச்சு. 4 5 4 5 20. 4 5 4 5 20. இப்போது 2 2 4 குறுக்க போடலாம். 11 2 22. அப்போ மேலே என்ன இருக்குது? 11/4 8ன்னு இருக்குது. இது சென்டிமீட்டர் கியூப் அல்லது கன சென்டிமீட்டர். ஓகேப்பா? இப்போது இதை வச்சு எவ்வளோ? 11/8
கன சென்டிமீட்டர் மைய வச்சு எத்தனை வார்த்தைகள் எழுதலாம்? 330 வார்த்தைகள் எழுதலாம்னு அவங்களே கொடுத்துட்டாங்க. இப்போ எவ்வளோ இருக்கலாம்? 1 லிட்டரில் 5ல் 1 பங்கு இருக்குது. அப்போ 1 லிட்டரை என்ன பண்ண போகிறேன்? நான் இதே சென்டிமீட்டராக மாற்ற போகிறேன். அப்போது 1 லிட்டர் ஈக்குவல் டு 1000 சென்டிமீட்டர் கியூப் அல்லது 1000 கன சென்டிமீட்டர். கியூப்னா கன அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். அப்போது 1000 சென்டிமீட்டர் கியூப். இது கூட சென்டிமீட்டர் கியூப்னு போட்டுக்கினாலும் ஒன்றும் தப்பு கிடையாது. ஓகே சாமி. அப்போது 1 லிட்டரில் 1000 சென்டிமீட்டர் கியூப்னா 5ல் 1 பங்கு ஏற்கனவே நம்ம சொல்லியாச்சு. இதில் தமிழ் எப்படி சொல்லுவோம்? 5ல்னா மொத்தத்தை தூக்கி கீழே போடணும். தமிழ் எழுதும்போது 5ல் 1 பங்கு. கணக்கில் சொன்னால் 1/5 1/5ன்னு சொல்லும். தமிழை பொறுத்த வரைக்கும் 5ல் 1 பங்கு அப்படிங்கிறது அந்த வார்த்தையானது 1 அப்படிங்கிறது 1 பங்கு அப்படிங்கிறது கணக்கில் மேலே வந்துடும். இது 5 அப்படிங்கிறது கீழே போயிடும். ரைட்? அப்போ எவ்வளோ இருக்குன்னு ஏற்கனவே சொல்லியாச்சு. நடுவில் பெருக்கல் குறுக்க கேன்சல் பண்ணிடலாம். அப்போ எவ்வளோ இருக்குது? 200 சென்டிமீட்டர் கியூப் மைய வச்சு எத்தனை வார்த்தைகள் எழுதலான்னு கேட்குறாங்க. நீங்கள் 8th மேத்ஸ் ஞாபகம் இருக்கான்னு பாருங்கள். இங்கே ஆட்கள், நாட்கள், மணி, ஒர்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருப்பீங்க. PDHWன்னு போட்டிருப்பீங்க. இப்போ ஆள் எத்தனை நாள் வேலை செய்கிறாங்க, எத்தனை நாள் வேலை செய்கிறாங்க, எத்தனை மணி நேரம் வேலை செய்கிறாங்க, என்ன வேலை செய்கிறாங்க, எத்தனை வேலை செய்கிறாங்க அப்படிங்கிறது. இதை போடும்போது இப்போ இதிலே இந்த ஆட்களில் வந்து நான் 11/8ன்னு போடுறேன். இது எனக்கு தரல. இது எவ்வளோ வேலை? 330 வார்த்தைகளை எழுத முடியும்னு சொன்னது. இப்போ அதே இதுவில் எவ்வளோ? 200 சென்டிமீட்டர் கியூபில் எவ்வளோ வார்த்தைகளை எழுதலாம்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அப்படின்னு அர்த்தம் இது 3த்தையும் பெருக்கி பை இதை போடுவோமா? ஈக்குவல் டு இது 3த்தையும் பெருக்கி பை இதை போடுவோம். ரெண்டும் எப்படி இருக்கணும்? சமமாக இருக்கணும். அதே தான் இங்கே யூஸ் பண்ண போகிறோம். 11/8 இது ரெண்டுமே இங்கே இல்லை, பெருக்க முடியாது. பை ஏற்கனவே பை இருக்கா? இந்த பையை நீங்கள் போட்டாலும் 330 ஈக்குவல் டு 200 பை இது எனக்கு தெரியாது. எவ்வளோ வார்த்தைகள் எழுதுதான் வேர்ட்ஸ்ன்னு நினச்சிக்கலாம். ஒர்க் 2ன்னு நினச்சிக்கணும். ஓகே சாமி. இப்போது இங்கே உங்களுக்கு புரிகிற மாதிரி போட்டால் 11/8 இந்த வகுத்தலுக்கு பதில் என்ன பண்ணலாம்? பெருக்கல். வகுத்தல் என்பது பெருக்கலின் தலைக்கீழி. அப்போ தலைக்கீழாக போட்டால் என்ன வரும் சாமி? தலைகீழா இதான அர்த்தம்? தலைகீழாக போட்டு பாருங்கள். 1/330. இல்லை நல்லா தெரிஞ்ச குழந்தைங்களா இருந்தால் அங்கே பை தான் ஏற்கனவே போட்டுக்கிறோம்ல, அந்த பை கூட எடுத்து 330 பேருக்குன்னா சரியாக போயிடும். இங்கே செஞ்சோம்ல, நம்ம சென்டிமீட்டரில் செஞ்சோம்ல, அதே மாதிரி செஞ்சாலும் சரியாக போயிடும். தெரியாத குழந்தைங்க எப்படி போட்டாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இது ஒரே நம்பர் இருந்தால் என்ன ஆகும்? இங்கே 4ன்னு இருந்துச்சுன்னா பை 330 அப்படி போட போகிறோம் இல்லையா? அதே தான். இது ஒரு பை நம்பராக இருக்குது. அப்போ இன்ட்டு போட்டு இங்கே 330 போட்டால் சரியாக போயிடும். ஓகே சாமி. அப்போது வட்டம் போட்டுனா ஈக்குவல் டு 200 பை எத்தனை வார்த்தைகள் எழுதலாம்? இப்போ நடுவில் பெருக்கல் குறுக்க கேன்சல் பண்ணால் ஒரு 11 11 3 11 33 இங்கே ஒரு 0. ரைட்? இப்போ மூவேட் எவ்வளோ? பகுதியை பெருக்கலாமா? நேரம் பெருக்கலாம். இது ஒரு 1 தீஸ் இம்ப்ளைஸ் 1 பை மூவேட்டு 24 240 ஈக்குவல் டு 200 பை W. அதாவது எத்தனை வேர்ட்ஸ் அப்படிங்கிறது. இங்கே ஒர்க் அப்படின்றத போட்டோம். எனக்கு எத்தனை வார்த்தைகள் அப்படிங்கிறது வகுத்தல் இருக்குது. எனக்கு தேவை பெருக்கலில் மாறணும். அப்போ வகுத்தலாக இருக்கிற W தான் இப்போ கொஞ்சம்னா பெருக்கலாக மாறும். அப்போ OWW இது மட்டும்தான் தேவை. அப்போ வகுத்தலாக இருக்க 240 அந்தாண்ட பக்கம் போச்சுன்னா பெருக்கலாக மாறும். 3 0 பின்னாடி போட்டுக்கிறேன். 4 2 8 2 2 4. அப்போ எத்தனை வார்த்தைகள் எழுதலாம்? 48,000 வார்த்தைகள் எழுதலாம். ஓகே சாமி. இதில் நீங்கள் செய்ய வேண்டியது யூனிட்ஸை வந்து கரெக்டாக போட்டுக்கணும். இங்கே சென்டிமீட்டர் இருந்துச்சுன்னா அந்த மில்லிமீட்டரை சென்டிமீட்டராக மாற்றணும். இல்லை இதையே நீங்கள் மில்லிமீட்டராக மாற்றணும். அந்த லிட்டரில் எத்தனை மில்லிமீட்டர் இருக்குன்னு உங்களுக்கு தெரியணும். அதே மாதிரி லிட்டரை என்ன பண்ணணும்? சென்டிமீட்டராக மாற்றணும். ஸோ ஃபஸ்ட்டு ஊரில் என்னுடைய கண்ணளவு போடுறீங்க. இந்த மில்லிமீட்டரை சென்டிமீட்டராக மாற்றும்போது மில்லிமீட்டர் சென்டிமீட்டராக மாற்றுறதுக்கு பை 10ஆல் வகுக்கணும். ஏன்னா 10 மில்லிமீட்டர் ஈக்குவல் டு 1 சென்டிமீட்டர். அதை போட்டுட்டோம்னா ஏற்கனவே பை இருக்குது, அது கூட பெருக்கிட்டோம்னா சரியாக போயிடும். இங்கே கூட நீங்கள் ஷார்டன் பண்ணி வச்சுக்கலாம். 1 5 5 4 5 20 அப்படி கூட ஷார்டன் பண்ணி வச்சுக்கலாம். யுவர் விஷ். உருளையினுடைய கன அளவு எவ்வளோ மை இருக்குது ஃபஸ்ட்டு பார்க்கணும். இதை அப்படியே வச்சிங்கன்னா ஈஸியாக இருக்கும் கேன்சல் பண்ணுறதுக்கு. இதை போயிட்டு வகுத்துட்டு கிடந்தனா டைம் வேஸ்ட் ஆகும். அப்போது 11/8 கன சென்டிமீட்டரில் எத்தனை வார்த்தைகள் எழுத முடியும்? 330 வார்த்தைகள் எழுத முடியும். அப்போது 200 கன சென்டிமீட்டரில் எத்தனை வார்த்தைகள் எழுதலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா இதை 8th படித்த மேத்ஸுக்கு நீங்கள் அப்படியே போடலாம். ஆட்கள் இங்கே நாட்கள் இது 2 டேஷாக இருக்குது. இதை இதால் வகுத்தா ஈக்குவல் டு இது இதால் வகுக்கிறது ரெண்டுமே எப்படி இருக்கணும்?
சமமாக இருக்கணும். போட்டு கேன்சல் பண்ணி அடித்து கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் 48,000 வார்த்தைகள். ஓகே சாமி, தேங்க்யூ.